ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம். கர்த்தருக்காக நம்பிக்கையோடு காத்திரு என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 40வது அதிகாரம் என்று சொன்ன உடனேயே நமக்கு எளிதாக ஞாபகம் வரக்கூடிய ஒரு வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஆனா நான் அடிக்கடி இந்த வசனத்தை வாசிக்கும் போது சொல்லும் போதெல்லாம் யோசிப்பேன், பலன் அடைந்து அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கை காலெல்லாம் அடிக்குது, ஆனா அதுக்கு பிறகு ஒன்றும் அடிக்க மாட்டேங்குது. பலன் அடைஞ்சு அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்றோம், கையை காலெல்லாம் உதறோம், கையெல்லாம் தூக்குறோம், எல்லாம் ஓகே. ஆனா அதுக்கு பிறகு நம்ம ஓடுறதும் இல்லை, நடக்கிறதும் இல்லை. ஓடுறதும் இல்லை, நடக்கிறதும் இல்லை. அப்ப பலன் எதுக்கு பெற்றுட்டோம் தெரியல, வசனம் சொல்லுது, போட்டிருக்கு. சரி, இப்போ இந்த வசனத்தை நம்ம சரியான ஒரு விதத்துல புரிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ள போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. எனக்கு பொதுவாகவே இருக்கிற சவால் என்னன்னா, புதுசா ஒன்ன சொல்லிக் கொடுக்கறது அல்லது புதிதான ஆட்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருந்தா ஈஸி. ஆனா ஏற்கனவே ஒரு வசனத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற ஆட்களுக்கு இது அப்படி இல்லைன்னு முதல்ல சொல்லி கொடுத்து அதுக்கு பிறகு சரியானதுக்கு நேரம் திருப்புறக்குள்ள எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதே பிரச்சனை இன்னைக்கும் என்ன செய்யணும் இருக்கும். ஏன்னா நீங்க ஏற்கனவே இந்த வசனத்தை கேட்டு வச்சிருக்கிற காரியங்களுக்கும் இன்றைக்கு நாம் இந்த வேத வசனத்தை சரியான விதத்திலே பார்க்கிறதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இலகுவாக மாற்றி தருவாராக. அல்லேலூயா. சரி, அமெரிக்கா தேசத்துல ஒரு சர்க்கஸ் கம்பெனி, ஒரு சர்க்கஸ் கூடாரம் ஒன்று இருக்கிறது. அது பிரபலமான ஒரு சர்க்கஸ் கூடாரம். பிடி பர்னோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்க்கஸ் கம்பெனி 1820களில் இருந்து அந்த சர்க்கஸ் கம்பெனி இருக்கிறது. அந்த கம்பெனியை தொடங்குறதுக்கு காரணமாக இருந்த மனிதன் ஃபினேஸ், அவர் பேர். ஃபினேஸ் பிறந்த உடனேயே அவங்க தாத்தா ஒரு தீவை அவருக்கு என்ன பண்ணி வச்சுட்டாருன்னா உயிரில் எழுதி வச்சுட்டார். எப்போ பிறந்த உடனேயே தாத்தா என்ன பண்ணிட்டார், ஒரு தீவையே என்ன செஞ்சுட்டார், அவருக்கு எழுதி வச்சுட்டார். இப்போ பிறந்ததுல இருந்தே ஒரு தீவுக்கு சொந்தக்காரனாக வளர்ந்த அந்த ஃபினேஸ் 10 வயசு ஆகும்போது தன்னுடைய உயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தீவை பார்க்கறதுக்காக போறான். அப்படி அந்த தீவுக்கு பார்க்க போகும்போது அவனுக்கு ரொம்ப ஷாக். அவனுக்குள்ள நிறைய கனவுகள்லாம் இருக்குது, அவனுக்குள்ள நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆனா அவன் நினைச்சிருந்த அந்த 10 வயசுல அவனால யோசிச்சு வச்சிருந்த கனவுகளுக்கும் எண்ணங்களுக்கும் அவன் அந்த தாத்தா கொடுத்த சீதனமாகிய அந்த தீவை பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம். அது ஒரு பாழான அவாந்திர வெளியை போல அந்த தீவு இருக்கிறது. 10 வயசுல அந்த காட்சியை பார்த்துட்டு அவன் சொல்றான், ஐயோ நான் இப்படி இருக்கும்னு நம்பி இருந்தேனே. எப்படி இருக்கும், அவனுக்குள்ள நிறைய கனவுகள் இருந்துச்சு. நான் இப்படி இருக்கும்னு நினைச்சேனே, ஆனா இங்க காட்சி வேற மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறான். இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா அப்படியே புலம்பிட்டே போயிருப்போம். என் தாத்தா ஏமாத்திட்டான், என் தாத்தா ஏமாத்திட்டான் அப்படின்ட்டு போயிருப்போம். ஆனா அந்த ஃபினேஸ் என்ன பண்றான், தான் ஏமாற்றப்பட்டதை, அவன் தான் ஒரு முட்டாளாக்கப்பட்டதை உணர்ந்தவனாக என்ன செய்யலான்னு அவன் யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுதான் அவன் அந்த சர்க்கஸ் கம்பெனியை ஆரம்பிக்கிறான். அந்த சர்க்கஸ் கம்பெனி ஆரம்பிக்கும் போது அவன் இப்படி சொல்றான், ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒரு முட்டாள் பிறக்கிறான். ஒவ்வொரு நிமிஷத்திலும் இந்த உலகத்துல என்ன செய்யறான்னா ஒரு முட்டாள் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லி, என்ன முட்டாளாக்குனாங்கல்ல, நான் இந்த உலகத்தை முட்டாளாக்குறேன்னு சொல்லிதான் அந்த சர்க்கஸ் கூடாரத்தையே அவன் ஆரம்பித்தான். அவனோடு இன்னொருவரும் சேர்ந்து
அது ஒரு மிகப்பெரிய உலகளாவில ஒரு பெரிய ஒரு சர்க்கஸ் கம்பெனியாக உயர்ந்தது. இந்த காலை நேரத்தில் இதை நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ளேயும் அநேக நேரத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்ட வசனங்களின் அடிப்படையிலே நமக்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் சந்திக்கிற தருணங்கள் வரும்போது நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. அது நமக்கு ஒரு வலியை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட தருணத்திலே நாம் முடங்கி போய் விடுகிறோம் அல்லது முடமாகி விடுகிறோம். ஆனால் அந்த சர்க்கஸ் கூடாரத்தை ஆரம்பித்த அந்த மனிதன் ஏமாற்றப்பட்டிருந்தான், புலம்பினான். ஆனால் அதற்காக அங்கே அவன் முடங்கி கிடக்கவில்லை, மாறாக அவன் செயல்பட்டு ஒரு சாதனையாளனாக மாறிவிட்டான். இந்த கால நேரத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஒருவேளை கர்த்தருக்கடுத்த காரியங்களை குறித்த விஷயத்தில் உங்களுக்குள்ள தடுமாற்றங்களும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுனால சோர்ந்து போய் மனமுடைந்து போய் ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படியெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா, இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, நீங்கள் நாம் கர்த்தருக்காக எப்படி காத்திருங்க? நம்பிக்கையோடு காத்திருங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள். இப்போ இந்த வேத பகுதிக்குள்ள ஏசாயா தீர்க்கதரிசி எந்த அடிப்படையில் இந்த வசனங்களை எழுதியிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஏசாயா யார் அல்லது எந்த காலத்தில் அவர் தீர்க்க தரிசனம் உரைச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதாவினுடைய 4 ராஜாக்கள், 1 உசியா, 2 யோதாம், 3 ஆகாஸ், 4 எசேக்கியா, 4 ராஜாக்களின் காலத்திலே அவன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தான். யாரெல்லாம் சொல்லுங்க? உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. கடைசி 5வது ஒரு ராஜா வந்தான், மனாசே. அவனுடைய காலத்தில தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய மரணம் நேரிட்டதாக சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது. 5வது ராஜாவாகிய அந்த மனாசே இந்த ஏசாயாவை வாளால் அறுத்தான் என்று நம்புகிறார்கள். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே வாளால் அறுப்புண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயாவை தான் குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, 5 ராஜாக்களின் காலம். 5வது ராஜா மிக மோசமான ஒரு மனிதன். அவன் வாளால் அறுத்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூர குணமுடையவனாக இருக்கிறான். அப்படின்னா இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்துல அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தானா அப்படின்லாம் நமக்கு தெரியல. ரொம்ப அவன் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு கிடைச்சதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா தன்னுடைய அந்த ஊழிய காலத்திலே இருந்த ராஜாக்கள் எல்லாரும் தேவ பயமற்று காணப்பட்டவர்களா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை சரியான விதத்திலே ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல இந்த ஏசாயா மிகவும் கவனமாக இருந்தார். இன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் கும்ரான் அப்படிங்கிற குகையில கிடைச்சது 19ஆம் நூற்றாண்டுல. அதுதான் இந்த நம்முடைய வேதாகமத்திற்கு இருக்கக்கூடிய அதிகபட்சமான சான்று. நம்பர் ஆஃப் காப்பீஸ் இந்த ஏசாயா புஸ்தகத்துக்கு தான் ரொம்ப அதிகம். ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் ஒரு குகைக்குள்ளே கல்லறிந்து விளையாடும் போது ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கிறது. உள்ளே போய் எட்டி பார்க்கிறான். உள்ளே நிறைய குடுவைகள் இருக்கிறது. அந்த குடுவைகளுக்குள்ளே இந்த தோல் சுருள்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஏசாயா புஸ்தகம் இந்த உலகத்திலேயே அதிகபட்சமான மேனுஸ்கிரிப்ட் இந்த ஏசாயா தான் இருக்குது. நீண்ட ஒரு தோல் சுருள்லாம் இருக்குது. 66 புஸ்தகத்தையும் அப்படி ஒரே கோர்வையாக வைத்திருக்கிற தோல் சுருள்கள். அப்படி அநேக அற்புதமான காரியங்களை உள்ளடக்கின இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுதின ஏசாயா எப்படி மரித்தான்? வாளால் அறுக்கப்பட்டான். வாளால் அறுப்புண்டு மரித்தவன் ஆயினும் தன்னை நம்பி தேவன் தந்த பொறுப்பை சரியான விதத்திலே நிறைவேற்றி இருக்கிறான்.
இந்த 66 புஸ்தகத்தையும் நீங்க 2 பிரிவா பிரிக்கலாம். ஒண்ணு, முதல் 39 அதிகாரத்து புஸ்தகத்தையும் நீங்க தனியா ஒரு பார்வையில பார்க்கலாம். 40ல இருந்து 66 தனியா பார்க்கலாம். முதல் 39 புஸ்தகத்தினுடைய காலத்துல இஸ்ரவேலுக்கு எதிராக இருந்த ராஜ்யம் வேறு. 39ல இருந்து 40ல இருந்து 66 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் பிரவீன ராஜா வேறு, ஆட்சி வேறு. இப்படி இதை நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கலாம். முதல் 39 அதிகாரத்துக்கும் பழைய ஏற்பாட்டுக்கு ஒப்புமையாக பேசலாம். 40ல இருந்து 66 வரைக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு ஒப்புமையாக பேசலாம். இப்படி முழு வேதாகமத்தையும் கருத்து செறிவோடு வைத்திருக்கிற இந்த 66 அதிகாரங்களுக்குள்ள இருக்கிற இந்த 40வது அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். ஆனா இந்த வசனத்தை நம்ம சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்வியே. கவனிங்க, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். மேசியா வரப்போகிறார் என்று வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். கிறிஸ்துவினுடைய கன்னி பிறப்பை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டியதனுடைய அவசியத்தை குறித்து, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை ஏசாயா சொல்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக 53ஆம் அதிகாரத்துல ஒரு அந்த பாவ நிவாரண பலி இயேசு கிறிஸ்து எப்படி செலுத்தப்பட போகிறார், என்ன நோக்கத்திற்காக அடிக்கப்பட போகிறார் என்றெல்லாம் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவினுடைய அந்த முதல் வருகை, மனிதனாக வரப்போகிற காரியம், அதற்காக வழி ஆயத்தம் பண்ணுவது, கிறிஸ்துவுடைய கன்னி பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய 2ஆம் வருகை என்று கிறிஸ்துவை குறித்த ஒரு நீண்ட பார்வை இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அப்போ இந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கும் போது எப்படி பார்க்கணும்னா, கொஞ்சம் தூரமா இருந்து இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில நம்ம 4 கண்ணோட்டத்தில் இதை பார்க்கணும். ஒண்ணு, தீர்க்கதரிசி எந்த அடிப்படையில, எந்த கண்ணோட்டத்தில் இந்த புஸ்தகத்தை எழுதினாரு அப்படின்னு பார்க்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வ பயமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல அந்த ராஜாக்களுடைய பட்டியல், அவங்க எல்லாம் சிலர் நல்லா இருந்தாங்க, சிலர் மோசமானவங்களா இருந்தாங்க. ஆனா அந்த ஜனங்களுக்குள்ள தெய்வ பயமற்ற காரியங்கள் காணப்பட்டது. அதை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகளினாலே மிகவும் மிகவும் கண்டிப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி எச்சரித்தான். அப்படி எச்சரித்த அந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் மனம் திரும்பினார்களோ இல்லையோ, ஆனால் வேதத்தை பார்க்கும்போது அவர்கள் மனம் திரும்பினதாக இல்லை. அதுக்கு பிறகு அவர்களுக்கு வரப்போகிற ஒரு சிறையிருப்பை குறித்தும் அவன் தீர்க்கதரிசனம் சொல்கிறான். அந்த சிறையிருப்பு முடிந்து அவர்கள் திரும்பி வரப்போகிற அந்த காலத்தை குறித்தும் தீர்க்கதரிசனம் சொல்கிறான். இப்படி ஏசாயாவுடைய பார்வையில இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிற அந்த காரியத்தையும் அவன் கவனமாக பார்த்திருந்தான். நான் ஏற்கனவே சொன்னபடி 3லிருந்து 7 வரைக்கும் 7 விதமான காலங்களில் இந்த இஸ்ரவேலர்கள் சிறையிருப்புக்கு போனார்கள். எல்லாரும் ஒரே பேச்சா போல கொஞ்சம் கொஞ்சமா போனாங்க. இது எங்க இருக்குன்னா எரேமியா 52ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சரி, இப்ப அது பார்க்க வேண்டாம், வாங்க. 605ஆம் வருஷத்திலிருந்து 586ஆம் வருஷம் வரைக்கும், கிறிஸ்துவுக்கு முன் எத்தனையிலிருந்து 605லிருந்து 586 வரைக்கும் 3 பெரிய அளவிலான கூட்டமாகவும் 7 சின்ன கூட்டமாகவும் அவங்க சிறையிருப்புக்கு போனாங்க. அப்படி போன ஜனங்கள் 70 வருஷத்தினுடைய அந்த சிறையிருப்பின் காலம் முடிந்து திரும்பி வர வேண்டும். ஆனால் அவர்களால் திரும்பி வர முடியவில்லை. என்ன செய்ய முடியல? அப்படி திரும்பி வாழ முடியாததுக்கு காரணம் என்னன்னா, இப்போ அந்த சிறையிருப்பின் தேசத்துக்கு இவங்க போகும்போது இருந்த ராஜா வேற, இப்போ ஆட்சி எல்லாம் மாறிடுச்சு, இப்போ காலங்கள் எல்லாம் மாறிடுச்சு. இவங்களால திரும்பி எருசலேமுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை அவங்களுக்குள்ள வர்றதுக்குரிய ஒரு தைரியமும் இல்லை. அப்போ இங்க என்ன நம்ம கவனிக்கிறோம்னா, முதல்ல அந்த ஜனங்களுடைய சீர்கேடு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. 2, அந்த சீர்கேட்டிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்கிற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. 3, மனம் திரும்பாத பட்சத்தில் சிறையிருப்பு என்கிற காரியம் சொல்லப்படுகிறது.
அந்த சிறையிருப்புக்கு போன பின்பு 70 வருஷம் முடிந்து அவர்கள் திரும்பி கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி 70 வருஷம் முடிஞ்சு அவங்க திரும்பி வரும்போது எல்லாராலையும் தைரியமா எருசலேமுக்கு வர முடியல. அவர்களை கர்த்தர் என்கரேஜ் பண்ண வேண்டி இருந்துச்சு, தேற்ற வேண்டி இருந்துச்சு, திடப்படுத்த வேண்டி இருந்துச்சு, அவங்கள பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஏன்னா 70 வருஷம் சிறையிருப்புல அவங்களுக்கு இனி நம்ம எருசலேமுக்கு போனா என்ன, போகலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ அப்படி ஒரு சூழலை அந்த ஒரு அதாவது ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால இப்படி நடக்கும் என்று இவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். இவங்க சிறையிருப்புக்கு போகல, ஆனா போவாங்கன்னு சொல்லிட்டான். அங்க போய் 70 வருஷம் இருக்கணும், அதுவும் சொல்லியாச்சு. திரும்பி வர்றதுக்கு அவங்களால முடியாத, அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க, அதையும் சொல்லியாச்சு. இப்போ அப்படி ஒரு புஸ்தகத்துக்குள்ள ஒரு அதிகாரத்துக்குள்ள இருந்தா நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? சரி, அப்போ முதல்ல நம்ம எந்த புஸ்தகத்தை எப்படி பார்த்தோம்? ஏசாயா அவருடைய பார்வையில இந்த புஸ்தகத்தை எப்படி எழுதினாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யறாங்க, அதுல இருந்து மனம் திரும்ப அழைப்பு கொடுக்கிறாரு. அது கேட்கலன்னா அவங்களுக்கு எங்க வரும்? சிறையிருப்புக்கு போகணும், சிறையிருப்புல 70 வருஷம் இருக்கணும், அதுக்கு பிறகு அவங்க திரும்பி வரணும். ஆனா அவங்களால வர முடியாத அளவுக்கு அவங்க மனதிலேயே பலம் இல்லாதவர்களாக என்ன செஞ்சுட்டாங்க, மாறிட்டாங்க. கவனிங்க, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஜனம், ஆண்டவர் ஒரு பிரத்யேகமான நோக்கத்திற்காக அவர்களை அந்த தேசத்திலே வைத்திருக்கிறார். அவங்களுக்கு முன்னால ஆண்டவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு காரியங்கள் அவர்களுக்காக செய்யப்பட்டது. ஆனா அப்படி இருக்கிற ஜனம் இன்னைக்கு ஒடுக்கப்பட்டு நிற்கதியாய் நிற்கிறவர்களை போல காணப்படுகிறார்கள். இதைத்தான் முதலாவது நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது, அன்னைக்கு வாழ்ந்த ஜனங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கணும்? இந்த செய்தியை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு மேல ஒரு விசுவாசம் வந்திருக்கணும். ஆண்டவருக்கு மேல என்ன வந்திருக்கணும்? ஒரு விசுவாசம் வந்திருக்கணும். அடுத்தது என்னன்னா, எதெல்லாம் பாவம்னு சொல்லி கண்டித்து உணர்த்தப்பட்டதோ அதையெல்லாம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில விட்டு வெளியே வந்திருக்க வேண்டும். கண்டிக்கப்பட்ட பாவங்களை விட்டு வெளியே வந்து கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக மாறி இருக்க வேண்டும். இது இரண்டாவது பார்வை. ஆனா அது நடக்கல. அது என்ன செய்யல? மூணாவது பார்வை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனும் அங்கே மாம்சத்திலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட காலத்துல ஊழியம் செய்தார்கள் அல்லவா? காஸ்பல் டைம், சுவிசேஷத்தினுடைய காலம். அந்த காலத்துல இந்த புஸ்தகத்தை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, சுவிசேஷ புஸ்தகம் நமக்கு சாட்சி கொடுக்கிற காரியங்கள் என்ன? இங்க 40 அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்று சுவிசேஷகர்கள் எழுதுகிறார்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் ஸ்நானகன் என்று இங்கே ஏசாயா மேற்கோள் காட்டி, ஏசாயா புஸ்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டி அங்க என்ன செய்யப்படுது? எழுதப்படுது. அப்போ சுவிசேஷ புஸ்தகத்துல, சுவிசேஷத்தின் காலத்துல அவங்க பார்த்த பார்வை எப்படி இருந்துச்சு? 3 பார்வை சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி பார்க்கணும்? நம்ம எப்படி பார்க்கணும்? இப்ப நம்ம தீர்க்கதரிசியோட பார்வையில பார்க்கலாம். அது ஒரு பிப்ளிக்கல் நாலேஜுக்காக, என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியறதுக்காக. இரண்டாவது, அந்த இமீடியட் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க கர்த்தருக்கு மேல விசுவாசமா வந்திருக்கணும். ஆனா அவங்க நடக்கல. அது அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, அதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. அதுவும் நமக்கு பொருந்தாது. மூணாவது, காஸ்பல் டைம்ல இந்த வசனத்தை எப்படி பார்த்தாங்க? யோவான் ஸ்நானகனுக்கு அங்க இதுல இருந்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எடுத்து பார்த்தாங்க. சரி, இப்ப நாலாவதா, நமக்கு இது எந்த விதத்துல பொருந்தும்? நமக்கு ஏன்னா இப்போ யோவான் ஸ்நானகன் வந்தாச்சு, அவருடைய ஊழியம் நிறைவேறிச்சு. இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி இப்ப சபை 2000 வருஷமா உலகத்துல இருந்துட்டு இருக்குது. இனி நான் இந்த வசனத்தை எப்படி பார்க்கிறது? இனியும் நான் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போனாங்க, திருப்பி வர முடியாம இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்றதா? அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. சரியா? அப்போ இந்த வேத பகுதிக்குள்ள என்ன எழுதியிருக்குங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒவ்வொரு வசனமா அப்படி பார்க்க போறோம், வேகமா பார்க்க போறோம். நமக்கு இருக்கிற நேரத்துக்குள்ள கர்த்தர் சித்தமான இன்னைக்கும் வருகிற நாட்கள்ல அவசியப்பட்டா திரும்பவும் நம்ம என்ன செய்ய போறோம்? இதை பார்க்க போறோம். சரி, இப்ப முதல் 11 வசனங்களும் ஒரு டெக்ஸ்ட். எத்தனை வசனம்? முதல் 11 வசனங்கள். இப்போ அந்த 11 வசனத்துல என்ன எழுதி இருக்குது அப்படின்னா,
கர்த்தர் வரப்போறார். கர்த்தர் என்ன செய்ய போறாரு? வரப்போறார். அவர் வந்து ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுக்க போகிறார். ஜனங்களுக்கு என்ன செய்ய போறாராம்? ஆறுதலை கொடுக்க போகிறாராம். அப்போ தேவ ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் வண்ணமாக கர்த்தர் வரப்போகிறார். இதுதான் முதல் 11 வசனத்துக்குள்ள அடங்கியிருக்கு. சொல்லுங்க, முதல் 11 வசனத்துல என்ன இருக்கு? நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நான் அதுக்கு தான் சொல்றேன். என்ன சொன்னேன் நான்? இப்போ தேவ ஜனங்களை ஆறுதல் படுத்துவதற்காக கர்த்தர் என்ன செய்யறாரு? வர்றாரு. அதுதான் முதல் 11 வசனத்துக்குள்ள இருக்குது. அப்ப முதல் 2 வசனத்துக்குள்ள என்ன எழுதி இருக்குன்னா, என் ஜனத்தை, தேவ ஜனத்தை என்ன செய்யுங்க? ஆறுதல் படுத்துங்க, அவர்களை தேற்றுங்க, திடப்படுத்துங்க. காரணம் என்ன? எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவத்தின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அப்போ இங்க வந்து நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, முதல்ல என் ஜனத்தை ஆறுதல் படுத்துங்கள். இப்படி சொல்லும் போதே நம்ம யோசிக்கணும், ஏன் ஆறுதல் படுத்தணும்? ஆறுதல் படுத்த வேண்டிய அவசியம் என்ன? சரியா? அந்த கேள்விக்கு நம்ம வருவோம். அடுத்தது, அந்த வரப்போகிற கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருக்கு வழியை என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை இந்த 2 வசனமும் சொல்லுது. அப்படி சொல்றதுனால நம்ம என்ன நினைச்சுக்கோம்னா, இந்த வசனம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கோம். ஆனா 5ஆம் வசனம் எப்படி இருக்குது? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்றான் தெரியுமா? அவருடைய மகிமையை நாங்கள் என்ன செய்தோம்? கண்டோம். அப்படின்னா எல்லாரும் பார்த்தாங்களான்னு தெரியல, ஆனா யோவானுக்கு தெரிஞ்சது. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரின் மகிமை எப்படி இருக்கும்? வெளியரங்கமா இருக்கும். அப்படின்னா எல்லாராலையும் பார்க்க முடியும், எல்லாராலையும் செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை பார்க்கக்கூடிய காலம் எது? ஒரு காலத்துல அப்போஸ்தலர்கள் பார்த்துட்டு அதை என்ன செஞ்சாங்க? மற்றவங்களுக்கு சொன்னாங்க. நமக்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, கர்த்தருடைய மகிமை நாங்க என்ன செய்தோம்? கண்டோம். இப்போ இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது மட்டும் இல்லப்பா, எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ இந்த வேத வசனம் கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையை மட்டும் பேசுகிறதா அல்லது 2ஆம் வருகை குறித்தும் பேசுகிறதா என்று கவனிக்க வேண்டியிருக்கிறது. எதை குறித்து கவனிக்க வேண்டியிருக்குது? முதலாம் வருகை மட்டும் பேசுதா அல்லது 2ஆம் வருகையும் பேசுதா? அப்போ ரெண்டுக்குமே இங்க இருக்குது. முதலாம் வருகை குறித்தும் பேசுகிறது, 2ஆம் வருகை குறித்தும் பேசுகிறது. முதலாம் வருகையிலே மகிமை பொருந்தினவராய் கிறிஸ்து வெளிப்பட்டார். 2ஆம் வருகையிலே கிறிஸ்து வெளியரங்கமான மகிமையாடு ராஜாவாக, கர்த்தராக அவர் என்ன செய்ய போறாரு? வெளிப்பட போகிறார். இத எப்ப தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னால. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 700 வருஷத்துக்கு முன்னால. அப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப 3ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிற வசனத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, கர்த்தர் வருகிறார், அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட போகிறார் என்பதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒரு யோவான் ஸ்நானகன் இருந்தான் இல்லையா? அவன் என்ன செஞ்சுட்டான்? வழியை ஆயத்தம் பண்ணிட்டான். இப்போ வெளியரங்கமான மகிமையோடு வெளிப்பட போகிற கர்த்தருக்காக யார் வழியை ஆயத்தம் பண்ணுவது? அதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ அடுத்தது என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் வசனத்துல புல் உலர்ந்து பூதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற மனிதர்கள் அல்லது இந்த வார்த்தையை முதலாவது உச்சரித்த அந்த மனிதன் இல்லாமல் போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எவர். எல்லா காலத்திலையும் அது என்ன செய்யுமா? நிலைச்சு நிற்குமா? அப்போ
ஆறுதல் படுத்துகிற ஜனங்கள்கிட்ட என்னெல்லாம் பேசுறாரு பாருங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், எல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுப்பா, எல்லாம் டீல் எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? கர்த்தர் வரப்போறாரு, அவருடைய மகிமை என்ன செய்ய போறது? முழுவதுமாக வெளிப்பட போகிறது. அப்படி வெளிப்பட போகிறத குறிச்சு கர்த்தருடைய வசனத்துக்கு மேல ரொம்ப கவனத்தை இங்க திருப்பி இருக்குது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுமா? தொடர்ந்து நிலைத்து நிற்குமா அப்படி சொல்லிட்டு 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்துல வரைக்கும் என்ன சொல்லி இருக்குது? சியோன் என்னும் சுவிசேஷிக்கியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷிக்கியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. யூதா பட்டணங்களை பார்த்து என்ன சொல்லணுமா? இதோ உங்கள் தேவன் சொல்லு. எந்த தேவன்? அவர் யாரா இருக்கிறாரு? 10ஆம் வசனத்தில் இருக்குது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பராக்கிரமசாலி. the sovereign God, அதாவது ஒரு சர்வ வல்லமை உள்ள கடவுள், சர்வ வல்லமை உள்ளவராக அவர் வெளிப்பட போகிறார். அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்டவரை குறித்து பேசுகிறதா, அல்லது ராஜாவாக வெளிப்பட போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறதா? அவர் தமது புயத்தினால் என்ன செய்வாரா? அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. ஞாபகம் என்ன சொல்ல வருதுன்னு? இயேசு கிறிஸ்துடைய வருகையில ஆயிரமான பரிசுத்தவான்களோட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யூதா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஏசாயா சொல்றாரு, கர்த்தர் எப்படி வரப்போறாரு? பராக்கிரமசாலியாக வரப்போகிறார். அப்ப நல்ல கவனிங்க, ஒரு பக்கத்துல கிறிஸ்துவினுடைய மாம்ச பிறப்பாகிய முதலாம் வருகை குறித்தும் பேசுகிறது, இன்னொரு பக்கத்தில் அது எதையும் பேசுது? இரண்டாம் வருகையை பேசுது. இப்ப நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். சுவிசேஷ காலத்துக்கும் வரப்போகிற பராக்கிரமசாலியாக வெளிப்பட போகிற காலத்துக்கும் நடுவில் இருக்கிறோம். அப்ப நம்மகிட்ட ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாங்க அது நமக்கு அப்ப புரியணும். அப்பதான் நமக்கு என்ன செய்யணும்? அது புரியணும். சரி, அவர் பராக்கிரமசாலியாக மட்டும்தான் வர்றாரா? 11ஆம் வசனத்துல அவர் மேய்ப்பனாகவும் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? நல்ல கவனிங்க. அப்போ இங்க வரப்போகிற கர்த்தர் யார் என்பதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துகிறார். முதல்ல என்ன சொல்றாரு? ஜனங்களை ஆறுதல் படுத்துங்க. 2, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்க. 3, வேத வசனம் தான் நிலைச்சிருக்கும். 4, அவர் பராக்கிரமசாலியாக வருகிறார். 5, அவர் எப்படி வருவாரா? மேய்ப்பனை போல வருவார். அப்போ இங்க என்னத்தை பேச வர்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் கடைசியா சொல்லி இருக்கிற வசனம் காத்திருத்தல்னா என்னன்னு புரியும். காத்திருத்தல்னா என்னன்னு புரியும். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்பட போகிறவர். அடுத்தது அவர் ராஜாவாக வரப்போகிறவர். அவர் பராக்கிரமசாலியாக மேய்ப்பனாக வரப்போகிறவர். மேய்ப்பன் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து 3 காரியங்கள் சொல்லலாம். 22ஆம் சங்கீதத்திலே அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். 22ஆம் சங்கீதத்திலே யாரா இருக்கிறாரு? நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். 23ஆம் சங்கீதத்திலே அவர் பெரிய மேய்ப்பனாக இருக்கிறார். யாராக இருக்கிறார்? பெரிய மேய்ப்பனாக இருக்கிறார். 24ஆம் சங்கீதத்திலே அவர் பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார். யாராக இருக்கிறார்? அப்போ இயேசு கிறிஸ்து மேய்ப்பன் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து 3 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன், அவர் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவர். அவர் ஆடுகளுக்காக என்ன செய்கிறவர்? ஜீவனை கொடுக்கிறவர். அப்போ அது கல்வாரியின் சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையின் போது, அவருடைய மாம்ச வருகையின் போது அவர் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக வந்தார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். 23ஆம் சங்கீதம் அவர் யாருன்னா அவர் பெரிய மேய்ப்பன். அந்த பெரிய மேய்ப்பன் என்ன பண்றாரு? கர்த்தருடைய வீட்டில ஜனங்களை நிலைத்திருக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வீட்டில் என்ன செய்யறாரு? கர்த்தருடைய வீட்டில் நான் என்ன செய்வேன்? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 24ஆம் சங்கீதத்தில் வரப்போகிற மகிமையின் ராஜா கர்த்தர், மகிமையின் ராஜா அவர் மேய்ப்பர் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அவர் யாரா இருக்கிறாரா? யார் இந்த ராஜா? மகிமையின் கர்த்தர். அப்போ கிறிஸ்துவனுடைய
இரண்டாம் வருகையை குறித்து பேசுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த முதல் 11 வசனத்துக்குள்ள திரும்ப சொல்றேன். முதல்ல என்ன சொல்றாரு? ஜனங்களை ஆறுதல் படுத்துங்க அல்லது தேற்றுங்கள். இரண்டாவது, அவருக்கு வழி என்ன செய்யுங்க? ஆயத்தம் பண்ணுங்க. மூணாவது, அவர் எப்படி வரப்போறாரு? அவர் அதாவது மகிமை வெளிப்படுகிறவராக, முழு மகிமையாக, அதாவது எல்லாரும் பார்க்கத்தக்கதாக வெளியரங்கமான மகிமையோடு அவர் என்ன செய்ய போறாராம்? வெளிப்பட போறாராம். அடுத்தது கர்த்தருடைய வசனம் தான் என்ன செய்யுமா? நிலைச்சிருக்குமா? அடுத்தது அவர் பராக்கிரமசாலியாக வருகிறார், அவர் மேய்ப்பனாக வருகிறார். அவர் என்ன செய்வார்? ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். மெதுவாய் என்ன செய்வார்? அப்போ ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காலத்துல இருந்த ராஜாக்கள் எல்லாம் வித்தியாசமான ஆட்கள். ஆனா சொல்லப்படுகிற செய்தி எல்லாம் பின்னால நடக்க போகிற காரியங்களை குறித்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ 12ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டவர், இந்த கர்த்தர் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத குறித்து எழுதி. எங்க இருந்து? 12ல இருந்து 16 வரைக்கும். 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா அங்க இவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு சிருஷ்டிகர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரா? சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டிகர். எப்படி? தண்ணீர்களை தமது கைப்பிடியினால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? அப்போ சர்வ வல்லமை உள்ள ஒரு சிருஷ்டிகராக இந்த கர்த்தர் அடையாளப்படுத்தப்படுகிறார். கவனிங்க, 12ல இருந்து 14 வரைக்கும். அடுத்தது 15ல இருந்து 17 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் தேசங்களுக்கு மேல ஆளுகை செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றது? ஜாதிகள் அப்படின்னா தேசங்கள் ஏற்ற சாலில் தொங்கும் தூளி போலவும் தராசிலே இருக்கும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். யாரு? உங்களுக்கு புரியுதா? தேசங்கள் ஆண்டவருடைய பார்வையில வரப்போகிற அந்த பராக்கிரமசாலியான கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்கிறான்? தராசுல ஒட்டி இருக்கிற. ஆமா, இன்னைக்கு சொல்றாங்களா நாங்கெல்லாம் முதல் தர நாடுகள், நாங்கள் 2ஆம் தர நாடுகள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அவங்க எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில யாரா இருக்கிறாங்க? தராசுல ஒட்டி இருக்கிற தூசி. அதாவது தேவ ஜனங்களுக்கு தான் யார் என்பதை விளங்கப்படுகிறார். அல்ல கவனிங்க, தேவ ஜனங்கள், அவருடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனா அவங்களால அவங்க இருந்த சூழலை பார்த்துட்டு ஆண்டவரை விசுவாசிக்கவே முடியல. ஏன்னா அவனுக்கு தெரியுது, ஏன் நான் சந்திக்கிற சூழல் உனக்கு தெரியாதுப்பா. நான் சந்திக்கிற சூழல் எவ்வளவு கடுமையானது தெரியுமா? நான் எவ்வளவு மோசமான ஒரு ராஜாவுக்கு கீழே வாழ்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி தங்களை குறித்தும் அல்லது தங்களை சுற்றிலும் இருக்கிற மற்ற மேதியா, பெர்சியா அல்லது அசீரியா அல்லது பாபிலோன் இவர்களை குறித்தெல்லாம் தான் அவர்கள் பார்த்தார்களே ஒழிய இவர்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனை இவர்களால் பார்க்கவே முடியவில்லை. இவங்களுக்கு எதுதான் பெருசா தெரியுது? சூழல்கள் தான் பெருசா இருக்கு. ஆண்டவரை என்ன செய்ய முடியல, உங்களால பார்க்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரு? சிருஷ்டிகர். என்னுடைய பார்வையில நீ பயப்படுகிற தேசங்கள் எல்லாம் தராசுல ஒட்டி இருக்கிற தூசி மாதிரி. அப்படின்னா என் தேவன் எவ்வளவு பெரியவர், என் தேவன் எவ்வளவு பெரியவர். அடுத்தது அப்படி சொல்லிட்டு அங்க இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. 16 எப்படி இருக்கு பாருங்க. லீபனோன் எரிக்கும் விறகுக்கு என்ன செய்யாது? லீபனோன்ங்கிறது பெரிய ஒரு வனம். ஆனா எதுக்கு பத்தாது? அது வேலைக்கு பத்தாது. அதுல அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மிருக ஜீவன்கள் எதுக்கும் பத்தாது, அகல்வலிக்கும் பத்தாது. அப்போ ஆண்டவருக்கு முன்பதாக இந்த சர்வ வல்லமை உள்ள இறையாண்மை பொருந்தின இந்த கடவுளுக்கு முன்னால தேசங்களும் ராஜாக்களும் ஒன்றுமே இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த கால நேரத்தில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்று கேட்டால் அவர் வரப்போகிற பராக்கிரமசாலி, அவர் மெதுவாய் நடத்துகிற நல்ல மேய்ப்பன். அதே நேரத்தில் அவர் சர்வ வல்லமை உள்ள சிருஷ்டிகராக இருக்கிறார். இந்த தேசங்கள் ராஜாக்கள் எல்லாவற்றிற்கும் மேலையும் அவர் அரசாளுகிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார்.
அப்போ நம்ம ஆண்டவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறோமே, அவர் யாரியானா அவருக்கு அமெரிக்காலாம் தராசுல ஒட்டி இருக்கிற என்னமா தூசியம். அமெரிக்காவே தூசின்னா இப்ப நம்மளெல்லாம் என்ன பண்றது, தூசியில தூசியா இருக்கும். ஆனா நம்ம அதை பார்த்து தான் பயந்துட்டு இருக்கிறோம். ஐயோ இவங்களா, ஐயோ இவங்களா. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நான் யாருன்னு உனக்கு தெரியல, நான் யாருன்னு உனக்கு தெரியல. அடுத்தது 18ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனத்துக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்லி இருக்குது, ஒப்பிட முடியாத ஒரு தேவன் இவர். யாரு? ஒப்பிட முடியாத ஒரு தேவன் அவர். அப்போ தேவன் யார் என்று ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அவர் சிருஷ்டிகர், அவர் தேசங்களுக்கு மேல ஆளுகை செய்கிறவர், அவர் ஒப்பிட முடியாதவர். 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் சிருஷ்டிப்புகளை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் நமக்குள்ள பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு புதிய மாதங்கள் பிறக்கும் போதும், ஒவ்வொரு புதிய நாளை பார்க்கும் போதும் நமக்குள்ள பலவிதமான எதிர்பார்ப்புகள். அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அடிப்படையில் இருக்குது? ஐயோ ஏற்கனவே நம்ம இப்படிலாம் இருந்துட்டோம், இனி வருகிற காலம் ஆகிலும் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள பல கேள்விகள் எழும்புகிறது. ஆனால் நாம் யாரை பார்க்க வேண்டுமோ, யாரை விசுவாசிக்க வேண்டுமோ அவரை விசுவாசிக்க முடியாதபடிக்கு நாம் சந்திக்கிற நெருக்கடியான சூழல்கள் மாத்திரமே நம்முடைய மனதை ஆக்கிரமித்திருக்கிறதுனாலே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் திருவிழம் பெற்றுகிறார். எப்பா நீ ஆராதிக்கிற நான் எப்படிப்பட்டவர்? நான் சிருஷ்டிகராக இருக்கிறேன், நான் பராக்கிரமசாலியாக இருக்கிறேன், நான் உங்களை நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன், நான் தேசங்களை எல்லாம் என்னுடைய கட்டுக்குள்ள வைத்திருக்கிறேன், என்ன யாரு கூட நீ ஒப்பிட முடியாது. இந்த சிருஷ்டிப்புகளை எல்லாம் யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது? என் கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது. அப்போ தேசங்கள் எல்லாம் இவருடைய கட்டுக்குள்ள இருக்குதுன்னா, எல்லா சிருஷ்டிப்புகளும் இவருடைய கட்டுக்குள்ள இருக்குதுன்னா, இந்த தேசமோ இந்த சிருஷ்டியோ எனக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக என்ன செய்து விட முடியும்? அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய பார்வை. என் கூட இருக்கிற கடவுள் யாரையா? அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் தேசங்களுக்கு மேலாக ஆளுகை செய்கிறவர், ஒப்பிடத்தக்கவர், ஒப்பிட முடியாத அளவுக்கு பெரியவர், எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வைத்திருக்கிறவர். அப்படி இருக்கிற தேவனை சேவிக்கிற தேவ ஜனம், தேவ சபை சூழல்களை பார்த்துவிட்டு, ராஜாக்களை பார்த்துவிட்டு, தேசங்களை பார்த்துவிட்டு, தேசங்களில் நடக்கிற ஆட்சி மாற்றங்களை பார்த்துவிட்டு நான் கர்த்தர் மேல விசுவாசமெல்லாம் இல்லாம இருக்க முடியாது. முத்தாய்ப்பா 2 வசனம் இருக்கு, நான் வந்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் பாருங்க. அப்போ 26ஆம் வசனத்துல என்ன எழுதி, 21ல இருந்து 26 வரைக்கும்னா எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் வச்சிருக்கிறாரா? அவர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். God alone is able to control the creation. அடுத்த 27ல இருந்து 28 அதுதான் ரொம்ப முக்கியமானது பாருங்க. இப்போ யாக்கோவே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. அப்போ இந்த ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னையா யாக்கோபு இஸ்ரவேல் சபை ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, ஒண்ணு என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. சிறையிருப்பில் எல்லாம் இருக்கிறோம், திரும்பி போறதுக்கு வழி இல்லையே. திரும்ப எருசலேமுக்கு எப்படி போறது? எப்படி தேவனுடைய ஆலயத்தில் போய் பலிகளை செலுத்துவது? ஏன்னா எசாயாவோட நாட்கள்ல சிறையிருப்பை குறித்து பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாங்கன்னா, ஆலயத்தில் கொண்டு போய் பாலியை குமிச்சிருவான். அதான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதி இருக்குது, உங்கள் பலிகளின் திரள் எனத்துக்கு, உங்கள் காணிக்கை எனத்துக்கு. அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு பக்தியான செயல்பாடுகளுக்கு மேல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. பலி செலுத்தினா செலுத்திடுவான், ஒண்ணுனா 10 போட்டுருவான், காணிக்கைனா காணிக்கை கொடுத்துருவான். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேரில விசுவாசமோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு மேல விசுவாசமோ அவனுக்குள்ள இல்லவே இல்லை. சடங்காச்சாரமான ஒரு வாழ்க்கை. அதன் விளைவு சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. இப்ப அங்கிருந்து திரும்பி வர்றதுக்கு முடியல. இப்ப எல்லாம் கனவுகளா இருக்குது. இப்ப சோர்ந்து போய் இருக்கிறான், பலனற்றவனா இருக்கிறான். ஆண்டவர் கேட்கிறாரு,
எப்பா என் வழி கர்த்தருக்கு மறைவாயிடுச்சுன்னு சொல்றியா? உன்னை குறிச்சு எனக்கு தெரியல நினைக்கிறியா? எனக்கு ஆண்டவர் நியாயம் செய்யலையே. ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்தார்னா ஏன் கடந்த காலங்களில் இவ்வளவு அநீதிகள் நடந்தது? அப்போ சபைக்குள்ள இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. உபத்திரவங்களை சந்திக்கிறோம், பாடுகளை சந்திக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் கொல்லப்படுகிறாங்க, அடிக்கப்படுறாங்க, கட்டடங்கள் இடிக்கப்படுகிறது, சிறைச்சாலையில பொய்யான குற்றச்சாட்டுகளோடு அங்க போடப்படுறாங்க. அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறது இல்ல, சாப்பாடு கிடைக்கிறது இல்ல, பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. இப்படி பாதிப்புகளுக்கு மேல பாதிப்பு. இன்னொரு பக்கத்துல பொருளாதாரத்துல நெருக்கடி, பாவத்தினுடைய வஞ்சனை தேவ சபையை ஆக்கிரமிக்கிறதுக்கு நினைக்கிறது. சத்திய வசனம், இந்த கிருபையுள்ள வார்த்தைகள் தேவ சபைக்குள்ள வெளிப்பட முடியாதபடிக்கு அங்கேயும் தடைகள். எங்கு பார்த்தாலும் இனி விமோசனமே இல்லை, இனி ஒரு விடுதலையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஐயோ ஆண்டவர் எங்களை மறந்துட்டார் போல இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவன் நிலைமையில இருக்கிறான். அந்த மனிதனை பார்த்து தான் சொல்றாரு, எப்பா என் ஜனத்தை என்ன செய்யுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க, கர்த்தர் வருகிறார். யார் வர்றா? கர்த்தர் வருகிறார். எப்படி வர்றார்? பராக்கிரமசாலியாக வருகிறார். எப்படி வருகிறார்? பிரதான மேய்ப்பராக வருகிறார். எப்படி வருகிறார்? சர்வ சிருஷ்டிகராய் வருகிறார். தேசங்களுக்கு மேல ஆளுகை செய்கிறவராய் வருகிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வைத்திருக்கிறவராக வருகிறார். ஒப்பிடத்தக்கவராக, ஒப்பிட முடியாத ஒருவராக வரப்போகிறார். அப்படி ஒரு மகிமையுள்ள கர்த்தரை வச்சிருக்கிற நீ இப்படி சோர்ந்து போலாமா? இப்படி நீ திடர்ந்து போலாமா? எனக்கு யாரும் நியாயம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ முடங்கி கிடக்கலாமா? இல்ல இல்ல. நீ ஆராதிக்கிற இஸ்ரவேலே, யாக்கோபே, தேவ சபையே, நீ ஆராதிக்கிற கர்த்தர் இன்னார் என்று நீ அறிந்திருப்பாயானால் உன் சூழலை பார்த்துட்டு நீ முடங்கி இருக்க மாட்ட. இந்த சூழலை தாண்டி உன் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை பார்க்கிறதற்கு உன்னுடைய கண்கள் திறந்திருந்திருக்கும். சொல்லிட்டு பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த தேவன் என்ன செய்யறது இல்ல, அவர் சோர்ந்து போலையா? நீ தான் சோர்ந்து போயிருக்கிற. நீ தான் காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு நீ தான் தனிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிற. நீ தான் மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிற. ஆனா உன்னை படைச்ச தெய்வம், உன்னை அழைச்ச தெய்வம், உன்னை ஆறுதல் படுத்த தெய்வம், உன்னை தேடி திரும்பவும் சந்திக்க வரப்போகிற தெய்வம் அவர் சோர்ந்து போகல. அவர் என்ன செய்யல? அவர் சோர்ந்து போகல. அவர் இளைப்படைய போறது இல்ல. நம்ம சந்திக்கிற தேவ ஜனங்கள் சந்திக்கிற நெருக்கங்களை பார்த்துட்டு ஆண்டவர் முடங்கிட்டாரோ நினைச்சா இல்ல. ஆண்டவர் இளைப்படையல, ஆண்டவர் சோர்ந்து போகல. அவர் என்ன செய்ய போறாரு? இவதான் கன்க்ளூஷன் வருது. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பலன் கொடுப்பேன். யாருக்கெல்லாம் சத்துவம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சத்துவத்தை பெருக்கப்படுவேன். இந்த காலை நேரத்தில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில், எருசலேமின் வாழ்வை விரும்புகிற உங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி போறதுக்கு வழி தெரியலையா? நான் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய விதத்தில் வாழ விரும்புகிறேன். நான் தேவ சித்தம் செய்ய விரும்புகிறேன். நான் தேவனுக்கு மகிமையாக சாட்சியாக வாழ விரும்புகிறேன். ஆனா பலனில்லையே, நான் சோர்ந்து போறேன், சூழல்கள் என்னை இப்படி மாற்றிடுறே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா இல்ல, நான் உன்னை பலப்படுத்துறேன், நான் உனக்கு சத்துவம் தர்றேன். ஏன்னா நான் சிருஷ்டிகரன், எல்லாமே என்னுடைய கட்டுக்கு கீழே தான் இருக்குது. நீ பயந்துட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் தராசுல ஒட்டி இருக்கிற ஒரு தூசி மாதிரி, அது ஒன்னும் செய்ய முடியாது. அது ஒண்ணு செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்ப 2025 ஆண்டு கர்த்தருடைய வருகை வரைக்கும் சபையை உபத்திரவப்படுத்தணும்னு நினைக்கிறவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அவன் உபத்திரவப்படுத்துகிற இந்த சபைக்கு உரிமையாளர் சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகராயிருக்கிறார். அவருக்கு முன்பதாக உன்னுடைய ஆளுகை அதிகாரங்கள் எல்லாம் தூசிக்கு சமானம். அவர் ஒப்பிட முடியாத அளவுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? நீ நினைக்கிற ஒரு 5 வருஷம் ஜெயிச்ச உடனே நீ நினைக்கிற எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்குது, ஒண்ணும் கிடையாது. தூசிக்கு கூட சமானம் கிடையாது. தேவ சபையை உபத்திரவப்படுத்துகிற எந்த தேசமானாலும் சரி, அது தேவனுடைய சர்வ வல்லமையின் ஆளுகைக்கு கீழத்தான் இருக்குது. அவருடைய அனுமதி இல்லாம, அவர் உனக்கு பெர்மிஷன் கொடுக்காம நீ எதையும் செய்ய முடியாது. அவருடைய ஜனம் சோர்ந்து போயிருந்தா, அவருடைய ஜனம் திடனற்று இருந்தா, அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. அவர் பலன் கொடுப்பார், அவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஆனா இந்த சபைக்கு என்ன தெரியணும்னா, நான் யாருன்னு தெரியணும்.
யாருன்னு தெரியணும். நான் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு தெரியணும். நான் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா அது பலப்படுவதற்கு தடை எதுவுமே இல்லை. அது பலனடைவதற்கு, அது சத்துவம் அடைவதற்கு இந்த உலகத்துல ஒரு சக்தினாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இவ்வளவு உற்சாகப்பட்டுகிற வார்த்தைகள் பாருங்கள். இதை சொல்லிட்டு அப்படி நான் சோர்ந்து போறவனுக்கு பலனை கொடுக்கும் போது, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணும்போது யார் கூட சோர்ந்து போயிடுவாங்க? இளைஞர்கள் கூட இழப்படைஞ்சு போவாங்க, வாலிபர்கள் அனுப்பி போயிடுவாங்க. அப்போ இந்த உலகத்துல பராக்கிரமசாலிகளாக எண்ணப்படுபவர்களை காட்டிலும் பலவீனர்களாகிய நாம் பலமுள்ளவர்களாக இருப்போம். யாரை காட்டிலும்? ஆமா, இந்த உலகத்துல எவன்லாம் தன்னை பராக்கிரமசாலி நான் வாலிபன் நினைச்சிட்டு இருக்கிறானோ அவன்லாம் எடறி போவான், அவன்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடுவான். ஆனா கர்த்தரால் பலனை பெற்றுக் கொள்ளுகிற தேவ ஜனமோ அந்த பலத்துக்கு முன்ன, அது பலவீனத்துக்கு மத்தியிலையும் அது எப்படிதான் இருக்கும்? பலமுள்ளதான் இருக்கும். சரி, இதெல்லாம் ஓகேயா? அது என்ன கடைசியா கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்ன? இப்போ கர்த்தரை விசுவாசிக்க முடியாம, கர்த்தரை நம்ப முடியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு திட்டு போட்டாச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அவர் இழைப்படையில, அவர் சோர்ந்து போகல அப்படின்னு சொல்லி அவனுக்கு 2 டோஸ் கொடுத்துட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. இப்ப இந்த கர்த்தருக்கு காத்திருங்கிற விஷயத்தை தான் நம்ம சரியான விதத்துல பார்க்கல. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா நம்ம ஒரு சின்ன ஒரு லைஃப் ஸ்பேனுக்குள்ள நம்ம அடக்கிட்டோம். இப்படி 2025 முதலாவது நாள்ல பிரசங்கம் பண்ணிருக்கனால இன்னைக்கு நீ கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணலாம். அல்லது இந்த வருஷம் முழுசும் கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார்னு சொல்லலாம். இதெல்லாம் சூட் ஆகும். ஆனா இங்க வசனம் எந்த அடிப்படையில் எழுதி இருக்குது? அதான் முக்கியம். முக்கியமா இல்லையா? ஆங்கில வேதாகமத்துல இந்த வசனத்துக்கு இந்த வெயிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெயிட்னு மட்டும் போட்டிருக்கல, சில டிரான்ஸ்லேஷன்ல ஹோப்னு போட்டிருக்காங்க. நம்பிக்கையோடு காத்திருங்கள். எப்படி காத்திருங்க? நம்பிக்கையோட காத்திருங்க. அப்போ இங்க காத்திருங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஜெபிக்கிறதுக்காக காத்திருக்கிறத குறித்து சொல்லல. சங்கீத புஸ்தகத்துல நிறைய இடத்துல கர்த்தருக்காக காத்திருன்னு இருக்கு. அந்த வசனத்தோட நம்ம இதை வச்சு பொருத்தி பார்க்கறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக ஜெபம் பண்றதுக்காக காத்திருக்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது சங்கீத புஸ்தகத்துல இருக்கிறது. இங்க ஏசாயாவுடைய பார்வை காத்திருக்குதல் அப்படின்னா எப்படி இருக்குது? 2-3 வசனத்தை காட்டுறேன் பாருங்க. 8 அதிகாரம் 17 வசனம். ஏசாயா 8:17. இந்த பார்வை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த வசனத்துடைய அர்த்தம் புரிஞ்சிடும். நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இங்க என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஒன்பதாம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குது? மாம்சத்தில் வெளிப்பட போகிற கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது இல்லையா? அப்ப யாருக்காக காத்திருப்பேன்? மேசியாவுடைய வருகைக்காக காத்திருப்பேன். எல்லாரும் அந்த 8ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களுக்கு மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஒரு சிலர் அசீரியாவின் ஆடம்பரத்துக்கு மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஒரு சிலர் அங்க விரோதமா எழும்புகிற புறவினத்தான் பட்டணத்திலிருந்து வரக்கூடிய சீரியர்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்றான், நானும் யாருக்காக காத்திருப்பேன்? கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியை பொறுத்த வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், நான் வெயிட் பண்றேன் அப்படின்னா மேசியாவுடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். இன்னொரு வசனத்தை பாருங்க. 25 அதிகாரம் 9 வசனம். 25:9. இல்லம்மா, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். இவருக்காக என்ன செஞ்சோம்? காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். யார் இவர்? மேல வசனத்தில் இருக்குது, மரணத்தை
ஜெயமாக விழுங்குவார். யார் விழுங்குறது? அப்ப கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகைக்காக காத்திருக்க விஷயம் பேசுறாரு. எதை குறித்து பேசுறாரு? மரணத்தை ஜெயமாக விழுங்குவதற்காக கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிற அந்த நிகழ்வு குறித்து பேசியிருக்குது. அடுத்தது 30 அதிகாரம் 18 வசனம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. இங்க கர்த்தருக்கு காத்திருப்போம் அப்படிங்கிறது வந்துட்டு வெயிட் அப்பான் தி லார்ட் அப்படிங்கிறது கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையை குறித்து பேசுறது. எருசலேமை மையமாக கொண்ட ஆட்சியில சியோன்ல ஜனங்கள் வாசமாயிருப்பார்கள். இனி உன்னுடைய துக்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ அழுதுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையை குறித்து பேசுறேன். அப்படி பேசிட்டே வரும்போதுதான் இப்ப 40 அதிகாரம் 30 வசனத்திலையும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, இப்ப யார பேசுறாரு? கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை குறித்து பேசுகிறது, கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை குறித்து பேசுகிறது. அப்படின்னா இந்த வசனத்துக்குள்ள இந்த 40 அதிகாரத்துல சுவிசேஷத்தின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்களுக்கு வெளிப்பட போகிற மாம்சத்திலே வெளிப்பட போகிற அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்க போகிற அந்த இயேசு கிறிஸ்து கர்த்தர் வருகிறார் என்று காத்திருக்க வேண்டும். இப்ப வந்துட்டாரு. இப்ப நம்ம காலத்துல எதுக்காக காத்திருக்கிறதுனா பராக்கிரமசாலியாக கர்த்தர் வருகிறார். யாரா வர்றாரு? பராக்கிரமசாலியாக. அப்ப நான் சபை எதுக்காக காத்துட்டு இருக்குதுன்னா, எதுக்காக காத்துட்டு இருக்கு? கர்த்தருடைய காத்திருக்கிறவன் தான் பலன் அடைவாங்க. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள பலன் அடைவதற்கான ஏதுவே இல்லாம போயிடுச்சே. வருகை குறித்து பேசுறது இல்லையே, வருகை குறித்து பேசுறது இல்லையே. வருகை குறித்து பேசுறா நீ பொருளாதார செழிப்பை குறித்து பேச முடியாது. நீ பொருளாதார குறித்து செழிப்பை குறிச்சே பேசுறதுனால நீ வருகை குறித்து பேசுறது இல்ல. நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக தேவச்சனங்களை மாற்றல. பிறகு எப்படி ஆற்றப்பட முடியும், தேய்ச்சப்பட முடியும், பிறகு எப்படி பலப்படுத்த முடியும், பிறகு எப்படி அவன் சத்துவத்தை பெறுவான்? அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, சங்கீதத்தில் இருக்கிற கர்த்தருக்கு காத்திருவோம் இங்க ஒட்ட வச்சு இதுக்கு மேல பூசி இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை நம்ம புரியாமலே விட்டுட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பார்வைன்னா, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். நான் வேலை கிடைக்க போகுது, எனக்கு வேலை வேணும், நான் கர்த்தருக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கேன், காத்திருக்கேன். இப்படி நம்ம மனசை மாத்திக்கிட்டோம் அந்த வசனத்துக்கு. சொல்றவங்களுக்கு புரியுதா இல்லையா? சரி, இப்போ அடுத்து இன்னொரு வசனம் 64:4. அதே ஏசாயா 64:4. உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இந்த வசனம் எங்க படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? எங்க இருக்கு? 1 கொரிந்தியர். அப்பா பரவாயில்ல, தூங்காம தான் இருக்கீங்க. 1 கொரிந்தியர் 2:7 வாசிங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை குறித்து பேசுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, எப்பா நான் தேவ ஞானத்தை பேச விரும்புறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறவர்களை பேச விரும்புகிறேன். என்ன பேச போறாராம்? அதை இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை பேசுறார். சொல்லிட்டு எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படின்னா அது என்ன? தேவ சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மகிமையான ஸ்தானத்தை குறித்து இங்க பேசுகிறான். எதை குறித்து பேசப்படுது? தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, இதுவரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுடைய ஞானத்தினாலும் அளவிட முடியாத ஒன்றை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அதை குறித்து பேசும்போதும் என்னதான் சொல்லி இருக்குது? 64:4 என்ன சொல்லி இருக்குது? கர்த்தருக்கு
காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்வார்கள். அப்போ காத்திருக்கிறதெல்லாம் என்ன? ஒண்ணு, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாலே ஏசாயா சொல்றான், நீங்க காத்திருங்க அப்படின்னா மேசியாவாகிய முதலாவது அந்த வருகைக்காக காத்திருங்க. யோவான் ஸ்நானகர் மூலமாக வழி ஆயத்தம் பண்ணப்பட்டு வெளிப்பட போகிற அந்த கர்த்தருக்காக நீங்க என்ன செய்யுங்க? காத்திருங்க. இப்போ கர்த்தர் வந்துட்டார். இப்போ யோவான் ஸ்நானகன் வந்தாச்சு, இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, மரணம் ஜெயமாக விழுகப்பட்டது. இப்போ அடுத்த காத்திருங்க சொல்லி இருக்குது. இப்போ தேவ ஜனங்கள் காத்திருங்க என்கிறாரு. இப்போ காங்கிரிகேஷன் சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கும் எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, என்ன சொல்லப்பட்டிருக்குது? நமக்காக மகிமையான காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பராக்கிரமசாலியான கர்த்தருடைய வருகைக்காக காத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. எதுக்காக காத்திருக்கணுமா? அப்போ தேவ சபை கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று காத்திருந்தா அது பலனடையும். அது என்ன செய்யும்? பலனடையும். அதுக்கு சத்துவம் கிடைக்கும். அப்போ கர்த்தருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு தேவ சபை இன்றைக்கு எதுக்காக காத்துட்டு இருக்குது? இந்த வருஷத்துலயாவது ஒரு கார் வாங்கிடணும், காத்திருந்து ஜெபிக்க. இந்த வருஷத்துலயாவது கடன் வாங்கி ஒரு வீடு கட்டிடணும், காத்திருந்து ஜெபிக்க. இது அதுக்கு சொல்லல, அந்த பலனுக்காக சொல்லல. இது எந்த பலனுக்கு சொல்லி இருக்குது? கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிற நோக்கத்தை நீ நிறைவேற்ற முடியாம சூழ்நிலைமைகளை பார்த்துட்டு சோர்ந்து போய் முடங்கி கிடக்கிறியே, உனக்கு சொல்றாரு, இல்லப்பா இல்ல, உன்னை அழைச்ச தெய்வம், உன்னை படைச்ச தெய்வம், நான் எவ்வளவு சர்வ வல்லமையுள்ளவரா இருக்கிறேன், என்னுடைய இறையாண்மைக்கு முன்னால யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அதனால நீ சோர்ந்து போகாத, நான் வர்றேன், பராக்கிரமசாலியா நான் வர்றேன். எப்படி வர்றேன்? பராக்கிரமசாலியா வர்றேன். இப்ப பராக்கிரமசாலியா வரப்போகிற கர்த்தரை வரவேற்க வேண்டிய சபை எப்படி இருக்கணும்? மனுஷனா இருக்கணுமா? இது கொஞ்சம் பலம் உள்ளதா இருக்கணுமா? அப்போ கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு, யார் எந்த கர்த்தருக்காக? சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்திருக்கிறேன். பரிசுத்தவான்களோடு வெளிப்பட போகிற அந்த பராக்கிரமசாலி வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறேன். ஒரு தேவ ஜனங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல, அந்த நம்பிக்கையில, அந்த காத்திருப்பு இருந்துச்சுன்னா அது என்ன செய்யுமா? பலன் அடையுமா? அப்ப பலன் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? இப்ப பலன் இல்லாம இருக்கிற காரணம் என்ன? இப்ப யாருக்காக காத்திருக்கல? எதுக்காக காத்துட்டு இருக்கோம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கார் கிடைச்சிடாதா, ஒரு வீடு கிடைச்சிடாதா, ஒரு வேலை கிடைச்சிடாதா, ஒரு பிள்ளை பிறந்துடாதா, என் வாழ்க்கையில சின்ன மாற்றங்கள் வந்துடாதா? நம்ம அவர் வந்து ஒரு பெரிய பவுண்டரியை போட்டு வச்சுட்டு இதுக்காக காத்துருன்னா, நான் ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போட்டு இது போதும் ஆண்டவரே, இது போதும், இது போதும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல காத்திருக்குதல் அப்படின்னா இங்க என்னெல்லாம் இந்த வார்த்தைக்குள்ள வரும்னா, பொறுமை வரும். என்ன வரும்? அடுத்து என்ன வரும்? நம்பிக்கை வரும், எதிர்பார்ப்பு வரும். இந்த காத்திருக்குதல் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் வருது சொல்லுங்க? பொறுமை வருது, நம்பிக்கை வருது. இது எல்லாம் சோர்ந்து போறவனுக்கு இல்ல. இதெல்லாம் யாருக்கு இல்ல? ஆமா. என் நியாயம் தேவனிடத்தில் இடம் எட்டாமல் போகிறது. அவன்கிட்ட என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கா? அவனுக்குள்ள பொறுமை இருக்கா? இல்ல. அவனுக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்குதா? எதுவுமே இல்லை. அப்போ எவன் ஒருவன் கர்த்தராகிய கிறிஸ்து ராஜாவாக வெளிப்பட போகிறார் என்று காத்திருக்கிறானோ, அவருடைய பராக்கிரமசாலியான வருகைக்கு தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்கிறதுல கவனம் உள்ளவனாக இருக்கிறானோ, அவன் தான் பராக்கிரமசாலியா இருப்பான். அவன் தான் யாரா இருப்பான்? ஆமா. அப்போ என் கையில கிடைச்சிருக்கிற செல்வத்தின் அடிப்படையில் அல்ல, என் கையில கிடைச்சிருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் அல்ல, என் கையில ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. என்ன நம்பிக்கை? இந்த உலகத்துல என்னெல்லாம் சூழல் மாறினாலும் மாறாத தேவன் பராக்கிரமசாலியாய் வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவாருங்கிறத உங்களால விசுவாசிக்க முடியுதா? முடிஞ்சதுன்னா அந்த கர்த்தர் யாருங்கிறத புரிஞ்சுக்கங்க. அவர் சிருஷ்டிக்கிறான், அவர் இந்த தேசங்களுக்கு மேல ஆளுகை செய்கிறவராம், அவர் ஒப்பிட முடியாத ஒரு வல்லமை உள்ள தேவனா, அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாராம். அவரை நம்ம பார்த்தா, அவருடைய வருகைக்காக காத்திருந்தா
ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன வந்துடும்? தம்பு வந்துடும். சில நேரத்தில் யாராவது வர்றேன்னு சொல்லி ஃபோன் பண்ணா நமக்குள்ள மனசுக்குள்ள பயம் வரும் இல்லையா? எதுக்கு வரான்னு தெரியலையே. கடந்த காலத்துல வந்து நமக்கு என்னத்தை குழப்பத்தை ஏற்படுத்தினாங்களோ அப்படிங்கறதெல்லாம் மனசுக்குள்ள, ஐயோ அதாயிருமோ இதாயிருமோ, என்ன வருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயம் வந்துடும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களதான் சொல்றாங்க. இப்ப கர்த்தர் வர்றான்னு சொல்லுங்க. இப்ப கர்த்தருக்காக காத்திருக்கு தான் என்ன நமக்குள்ள என்ன வரணும்? ஆயத்தமா இருந்தா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆயத்தமா இருந்தா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், நான் பொறுமையோடு இருக்கிறேன், நான் அவர் எனக்கு நீதி செய்வாருங்கிறதுல நான் கவனமா இருக்கேன். அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லையா? அப்படிங்கிற விசுவாசத்துல நான் இருந்தேன்னா நான் சூழல்களை பார்க்கவே மாட்டேன். சூழல்களை பார்க்கவே மாட்டேன். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது அவர் எப்படி எழுதுறார் பாருங்க. 5ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எனப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாடு அனுபவிக்கிறவர்கள் என்றால் நானே அந்த ராஜ்யத்திற்கு பாத்திரவான் என்று எண்ணப்படுவேன். அந்த ராஜ்யம் என்று இருந்தால் எனக்கு ஒரு ராஜா இருக்கிறாரா இல்லையா? அந்த ராஜாவுடைய வருகைக்காக தானே நான் காத்துட்டு இருக்கிறேன். அப்போ என்ன நடக்குமா? உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறதே. அதனால நீ சோர்ந்து போகாத, அதனால உன்னுடைய நியாயம் எடுபடலன்னு சொல்லாத, அதனால உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காத. கர்த்தர் வருகிறார். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அப்ப சபை எந்த நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும்? இந்த ஆட்சி வந்துச்சுன்னா எங்களுக்கு சாதகமா இருக்கும், சர்ச்செல்லாம் கட்டிடலாம். இந்த ஆட்சி வந்துச்சுன்னா கல்ற தோட்டம் கிடைச்சிடும். இந்த ஆட்சி வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இருக்காது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எந்த ஆட்சி வந்தாலும் பிரச்சனை இருக்கும். ஆனா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நம்ம யாருக்கு காத்துட்டு இருக்கோம்? அவர் வருவாருன்னு காத்துட்டு இருக்கோம். அவர் யாரு? எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த எதிர்க்கிற ஆட்கள்லாம் யாரு? அவருடைய பார்வையில தராசுல ஒட்டி இருக்கிற தூசி. தராசுல நிறைய தூசி ஒட்டி இருக்கும், அதுல இது ஒரு தூசி, தூசியோட தூசி. இப்ப இதை பார்த்துட்டு தான் நம்ம போன 1 வருஷமா சுவிசேஷம் சொல்லல. போன வருஷம் 1ஆம் தேதி நம்ம என்ன கேட்டோம்? கிரேட் கமிஷன் இல்லையா? 4 சுவிசேஷ புத்தகத்துல இருந்தும் ஜனவரி மாசத்துல நம்ம அதெல்லாம் கேட்டோம். மறந்துருச்சு இல்ல? மறந்துடும். என்ன கிரேட் கமிஷன்? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும். இங்கே அதானப்பா சொல்லியிருக்கு, இங்கே அதான் சொல்லியிருக்கு. எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குது. ஒன்ன சோர்ந்து போக பண்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? ஒன்ன சத்துவம் இல்லாம போக பண்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? வானத்திலும் பூமியிலும் எனக்கு என்ன செய்யுது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க என்ன செய்யுங்க? புறப்பட்டு போங்க. போற இடத்துல எல்லாம் சகல தேசத்தாரை என்ன செய்யுங்க? சீஷராக்குங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்க. நான் கற்பித்தவைகள் எல்லாவற்றையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அடுத்தது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் இருக்கிறேன்னு சொன்னதுக்கே நம்ம செய்யலையே. அவர் வருவார்னு காத்திருக்க சொல்றாரு. இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நான் சொல்றது புரியுதா? போன வருஷம் என்ன சொன்னாரு? கூடவே இருக்கிறேன். கூடவே இருக்கிறேன்னு சொன்னவரை பார்த்துட்டே நமக்கு தைரியம் வரல. இப்போ வரப்போற பார்த்துட்டா தைரியம் வரப்போகுது. நான் சொல்றது கொஞ்சம் பேர் தான் போகுது. சிலர் அப்படியே கண்ணை மூடி 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் வரைக்கும் எடுத்து விட கூட்டிட்டு இருக்காங்க. கவனிங்க, ஆண்டவர் நம்மகிட்ட சபையில என்ன பேச விரும்புறாரு, என்ன சொல்ல வர்றாரு? அவர்
நீ பயந்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணங்களை தேடிட்டு இருக்கிற, நீ முடங்கி கிடக்கிறதுக்கான காரணங்களை தேடிட்டு இருக்கிற. அதுக்கு அவசியமே இல்லை. ஒன்னு அழைச்சிருக்கிறேன்னா, ஒன்னு அனுப்புகிறேன்னா, சர்வ வல்லமையுள்ளவரா இருக்கிறேன், நான் எல்லா அதிகாரத்தையும் என் கையில வச்சிருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்த முடியும். நீ எந்த நம்பிக்கையோட வாழ்ந்தா நீ பலனுள்ளவனா இருப்பேங்கிறது ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். அப்படின்னா தேவ சபை எதை மனதிலே வைத்து வாழ வேண்டும் என்றால், எப்பொழுது வேண்டுமானாலும் சபை எடுத்துக் கொள்ளப்படலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் நான் மறுரூபமாக்கப்படலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் அவருடைய சன்னிதானத்திலே நான் காணப்படலாம் என்கிற எண்ணத்தோடு நான் காணப்படுறதா தான் மரணத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அங்க என்ன பலன், அங்க என்ன சாட்சி, நீங்கள் இரத்த சாட்சிகளா இருப்பீர்கள் என்று தான் இருக்குது. மாற்ற இருக்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தப்பட்டிருக்கிற நானே இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியது வந்தாலும், எருசலேமா இருந்தாலும், யூதேயா சமாரியாவா இருந்தாலும், பூமியினுடைய கடையாந்திரமா இருந்தாலும் நான் பலனுள்ளவனா தான் இருப்பேன். தேவ சபை இப்படித்தான் இருக்கும், பலனுள்ளவனா இருக்கும். ஐயா, நம்முடைய பலத்தை பார்த்து அவனுடைய இருதயம் தான் கரைஞ்சு போகணுமே ஒழிய, அவனுடைய பலத்தை பார்த்து நம்ம கரைஞ்சு போக கூடாது. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடத்தப்பட்டு வருகிறார்கள். அவங்க கையில் ஆயுதம் இல்லை, ஆனா ஆயுதங்களை எல்லாம் வச்சிருக்கிற ஒரு பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஜனக்கூட்டங்களுடைய இருதயம் என்னச்சா, கரைஞ்சு போச்சு. எரிகோ பட்டண வாசிகளை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுவதற்கு அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த எரிகோ வாசிகள் பயப்படுவதற்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படின்னா வெளியிருக்கிறவனை பார்த்து நான் பயப்படுறது இல்ல, என்ன பார்த்து அவன் பயப்படணும். நான் எந்த அதிகாரத்தில் பேசுறேங்கிறது அவனுக்கு தெரியணும். நீ எந்த அதிகாரத்தில் பேசுற? வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் நான் பேசுறேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவனுக்குள்ள பயம் வரும். ஆனா நம்ம அப்படி இல்லை. தேவ சபை இந்த வசனத்தை சரியான விதத்துல புரிந்து கொள்ளாம இருக்குது. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி காத்திருக்கிறவங்க என்ன செய்வாங்களாம், பலன் அடைஞ்சு என்ன செய்வாங்க, கழுகுகளை போல எழுப்போம். இன்னொன்று இந்த வசனத்துல என்ன பிரச்சனைனா, உடனே நம்ம ஆளுங்க கழுகுக்கு போயிடுவாங்க. நான் அதை குறித்து ஒரு டாக்குமெண்ட்ரி படித்தேன். கழுகு குறித்து நம்ம ஆட்கள் சொல்ற கதையெல்லாம் பொய்ன்னு சொல்லி கழுகுகளோட கூட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். பிரசங்கத்திலையும் சரி அல்லது பொதுவான ஆட்களும் சரி, கழுகு குறித்து பேசுற தகவல்கள் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு 20-30 வருஷமா கழுகுகளோடவே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றான், அதெல்லாம் போய் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கழுகினுடைய தன்மையை குறித்து அந்த ஆள் பேசுறாரு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இந்த கழுகு எப்படி இருக்குது, எப்படி வளருதுங்கிறத நம்ம பரவ பார்ப்போம். ஆனா அது என்ன செய்யுது, சட்டைகளை அடிச்சு எழும்பு. ஆனா தேவ சபை எத்தனை கூட்டங்கள் வைத்து, எத்தனை காத்திருப்புகளை வைத்து, எவ்வளவு பலன் அடைஞ்சாலும் இது எழும்பவே மாட்டேங்குது. எங்க வீடு இருக்கிற அந்த கிராமத்துல ஒரு தெய்வம் இருக்குது. அதுக்கு பேரு சப்பானி. அதுக்கு பேர் என்னது? சப்பானி. சாமி பேரே அதுதான். ஏன்னா அதுக்கு கால் கிடையாது, கை கிடையாது, எதுவுமே கிடையாது. அது பரவாயில்ல, கையில செஞ்சது. நம்மளும் சொன்னாலே அப்படிதான் இருக்கணும். எவ்வளவு காத்திருந்தாலும், எவ்வளவு பலன் அடைஞ்சாலும் நமக்கு மட்டும் என்ன வரதே இல்லை, எழும்புறதே இல்லை. நல்லா கவனிங்க. புது வருஷத்துல தீர்மானமா இந்த வருஷத்துலயும் தீர்மானத்தை விட்டுறாதீங்க. அவங்க என்ன செய்வாங்களாம், ஓடுவாங்களாம், அவங்க நடப்பாங்களாம். எதுக்கு ஓடணும், எதுக்கு நடக்கணும், அது அடுத்த நாள் பார்ப்போம். சரி, இப்ப புதிய ஏற்பாட்டுல ஒரு 2 வசனத்தை வாசிட்டு நம்ம கம்யூனியன் கர்த்தருடைய பந்திக்கு நேரா போலாம். ரோமர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 15:4. நல்ல கவனிங்க. தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு. அப்ப முன்னால எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு?
அதனால எனக்கு என்ன கிடைக்கும்? பொறுமை, ஆறுதல், நம்பிக்கை. என்னதெல்லாம் கொடுக்குது? 40ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? பொறுமை, பொருந்தி போதான் வசனம். அப்ப முன்னால எழுதியிருக்கிற போதனை எல்லாம் எதுக்கு? தேவ வசனத்தினால் ஆறுதலும் பொறுமையும் நம்பிக்கையும் எனக்குள்ள என்ன செய்து கொடுக்கிறாங்க. அப்ப நல்ல கவனிங்க, இந்த வேத வசனங்கள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்கிறத மறந்துட்டு நம்ம வேற ஒரு பாட்டுல பிரயாணிக்கிறதுனால தான் நம்ம தேவனுடைய காரியங்களை பார்க்க முடியல. எனக்கு இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது அழகான ஒரு மனிதன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாரு. அவர் பேரு சிமியோன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அந்த மனிதனை குறித்து லூக்கா வைத்தியன் எப்படி அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிச்சிருந்த சிமியோனுக்கு ஒண்ணு புரிஞ்சிருந்துச்சு. என்ன புரிஞ்சிருந்துச்சு? ஏசாயா என்ன எழுதியிருக்கிறான்னு புரிஞ்சது. யாருக்காக காத்திருந்தா பலனடைவான்னு புரிஞ்சிருந்துச்சு. இவனுடைய வயசு எவ்வளவு தெரியுமா? 117 அல்லது 120. எத்தனை வயசு? 117 அல்லது 120. இவன் யாருக்காக காத்துட்டு இருக்கிறான்? ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்த அதே கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அந்த வசனத்துக்கு மேல நம்பிக்கையா இருந்து பொறுமையோட காத்திருக்கிறான். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வராம நான் சாக மாட்டேன். பார்த்தானா? என்ன பார்த்தான்? அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். அதுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய அழகான கிறிஸ்துவை குறித்த ரகசியங்கள். கருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகைக்காக காத்திருந்தவன் எவ்வளவு ஒரு தைரியமான சாட்சியாக, எவ்வளவு திட சாட்சியாக நமக்கு முன்னால் இருக்கிறான் பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவர் நீ அதை பார்க்கிறது கூட நீ சாக மாட்ட. வயசு எத்தனையா? 117. அப்போ மேசியாவினுடைய முதலாவது வருகைக்காக காத்திருந்த சிமியோனே பலப்படுத்தப்பட்டிருந்தானா? நம்பிக்கையோடு இருந்தானா? ஆறுதல் வருவதற்காக காத்திருந்தானா? ஆறுதல் பெற்றானா? பெற்றான். அப்போ இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரமும் லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இருந்தும் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை விசுவாசித்தால், அதில் எழுதப்பட்டிருக்கிற கர்த்தர் இன்னார் என்பதை நீ விசுவாசித்தால், நீ பொறுமையோடு, நீ நம்பிக்கையோடு நீ காத்திருந்தால், யாருக்காக? அந்த பராக்கிரமசாலியாகிய கர்த்தருக்கு காத்திருந்தால் நீயும் எப்படி இருப்ப? 117 வயசு வரைக்கும் இருப்ப நான் சொல்லல. ஆனா கண்டிப்பா நீ என்ன செய்வ? ஆறுதலை பெறுவ. நீ என்ன செய்வ? ஆறுதல். என்ன ஆறுதல் பெறுவ? நீ எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா உனக்கு ஆறுதல் தாயா. இங்க இருக்கிற வரைக்கும் தான் கல்லற தோட்டம் கிடைக்குமா, கல்லற பட்டி சவப்பட்டி கிடைக்குமாலாம் கவலை. அங்க போயிட்டா என்ன கவலை இருக்குது? இப்ப பாருங்களேன், நமக்கு இங்க இருந்தாலுமே இப்ப நேரம் வேற ஆகிட்டே இருக்குது. நமக்கு யோசனை வரும், மத்தியானம் என்ன சமைக்கிறது, போய் படுக்கணும், தூங்கணும், என்ன கை கடை போகிறது, இப்படி பல கனவுகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை பார்த்தீங்களா? அதே ஆறுதல் தானே. பெண்களே, நீங்கள் அடுத்து என்ன சமைக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறதே உங்களுக்கு பெரிய ஆறுதல் தானே. ஆமாவே இல்லையா? உங்களுக்கு ஆறுதல் காத்திருக்கிறது. இப்ப சரி, கர்த்தர் சரி. அப்ப என்ன, இந்த வசனத்திலிருந்து நம்ம எந்த விதத்துல பலப்படுத்தப்படணும்னா, ஆபிரகாமை போல அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. ஏசாயாவை போல தான் வாளால் அறுக்கப்பட்டாலும் மேசியாவை குறித்து முன்னறிவிக்கிற காரியங்கள்ல பயமே இல்லாமல் என்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. இந்த சிமியோனை போல எருசலேமின் ஆறுதலுக்காக காத்திருந்தானே, அப்படி ஒரு காத்திருக்கிறதோடு நாம் இருக்கிறதற்கு கர்த்தர் நமக்கும் அனுகிரகம் பண்ணுவாராக. அப்போ காத்திருத்தல் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு டெம்பரரியான ஒரு லைஃப் ஸ்பேனுக்குள்ள நடக்கிற காரியம் இல்ல. இது எதுக்காக காத்திருக்கிறோம்? நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்திருக்கிறோம், கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம்.
அந்த ஆயிரமான பரிசுத்தவான்களுடைய கர்த்தர் வருகிறார் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை நிறைவேறும் போதுதான் இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் முற்றிலுமாக நிறைவேறும். இந்த காத்திருக்குதல் என்பது ஒரு 9 படிப்பினைகளை தருகிறது. அதை மட்டும் வேகமா சொல்லிட்டு முடிக்கலாம். ஒண்ணு, ஏன் நாம் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கணும்? சபை ஏன் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கணும்னா, முதலாவது காரியம், அப்பதான் அது அந்த இறையாண்மை, தேவனுடைய இறையாண்மையை அங்கீகரிக்கிறது என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? தேவனுடைய இறையாண்மையை அங்கீகரிக்கிறது. ஆமா, அவர் பராக்கிரமசாலி தான், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான், அவருக்கு முன்னால தேசங்கள் எல்லாம் கால் தூசிதான் அப்படிங்கறத நான் அங்கீகரிக்கிறேன்னு அர்த்தம். வசனத்தெல்லாம் கேட்ட பிறகு வாரு சொல்றாங்க, எனக்கு அப்படி ஒன்றும் பெருசா நம்பிக்கை இல்லை அப்படி நீங்க போனீங்கன்னா நீங்க என்ன செய்யலன்னா காத்திருக்கலன்னு அர்த்தம். இறையாண்மை நீங்கள் என்ன செய்யவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அடுத்த 2வது பாயிண்ட் என்னன்னா, தேவனை சார்ந்து கொள்வோம். நான் இறையாண்மையை அங்கீகரிச்சேன்னா நான் யாரதான் சார்ந்து கொள்வேன்? யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு ஒரு பராக்கிரமம் உள்ள ஒரு ஆள் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது நமக்கு பெரிய பாக்கியம். நம்ம ஊர்ல நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் வார்டுல மெம்பரா மாறிட்டு கொடியெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அந்த கார்ல ஏறிட்டாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆயிடுது. நாங்க கூட கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தோம் எம்பிக்கு சொந்தக்காரர் அப்படின்னு. ஆனா அந்த 5 வருஷத்துல ஒரு நாள் கூட நாங்க அவரை பார்த்ததில்லை. ஆனா எங்களுக்கு ஒரு சந்தோஷம், நான் யாரு? எம்பிக்கு சொந்தக்காரன். எம்பிக்கு சொந்தக்காரனோடனே காலர் தூக்குதே. இப்ப பராக்கிரமசாலிக்கு சொந்தக்காரனா என்ன செய்யணும்? இப்ப சத்தத்தை காணும். நமக்கு கடைசி வரைக்கும் கவுன்சிலர் தான் போல இருக்கு. 3வது, ஆவிக்குரிய பலனை தேடுவதற்கு நான் தேவனை தேடுவேன். நான் பலன் அடைவதற்கு யாரை தேடுவேன்? தேவனை தேடுவேன். ஏன்னா புதிய ஏற்பாட்டு திருச்சபையில சரீர முயற்சி, சரீரத்தின் எக்ஸசைஸ், அது அற்ப பிரயோஜனம் எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்குது? இந்த கடந்த வருஷத்துல எக்ஸசைஸ் பண்ணும்போது மரித்தவுடைய எண்ணிக்கை அதிகம். உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியல. ஆனா அதுதான் இந்த உலகம் நம்புது பலன் அடைவதற்கு. ஆனா வசனம் சொல்லுது, உன்னுடைய ஆவிக்குரிய பலனை தேடுவதற்கு நீ யாரை தேடணும்? தேவனை தேடணும். 4வது, பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும். நமக்கு முடியாத ஒன்று. எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணுமா, அமைதியா இருக்கணும். நம்ம எப்பெல்லாம் அமைதியா இருக்கேன்னு சொல்றோமோ அப்படிதான் என்ன வரும் இல்லையா? ஸ்கூல்ல ஆரம்பிச்சது அப்படித்தானே, அமைதியா இரு, அப்பதான் சத்தம் போடுவாங்க. வீட்டுல ஏப்பா கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா, அப்பதான் சத்தம் போடுவாங்க. பொறுமையா இருக்கணுமா, எப்படி இருக்கணுமா, அமைதியா. 5வது பாயிண்ட், தேவையற்ற கவலை, பயம் இவைகளிலிருந்து விடுபடுவது. தேவையற்ற கவலை, பயம் இவைகளிலிருந்து என்ன செய்து. அடுத்தது 6வது பாயிண்ட், தேவ கட்டளைகளை தொடர்ந்து கற்றுக்கொள்வது. ஆண்டுடைய பிரமாணங்கள் என்ன சொல்லுது, ஆண்டுடைய கட்டளைகளுக்கு நான் என்னெல்லாம் கீழ்ப்படியணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதிய ஏற்பாட்டில் 1800 கட்டளை இருக்குது. அதை 1050 ஒரு பல்சா நம்ம வச்சிருக்கிறோம். அந்த 1050 கட்டளைகளையும் நம்ம தேடி பிடிச்சு ஆண்டவரே இதெல்லாம் நான் கீழ்ப்படுகிற உதவி செய்யும் சொல்லிட்டு நான் கற்றுக்கொள்வேன். அடுத்தது, தேவனுடைய மீட்புக்காக நான் காத்திருப்பேன், எப்பொழுது வருவார் என்று. ஜெபத்திலேயும் தொடர்ந்து தேவனை தேடுவது. 8வது பாயிண்ட். 9வது, கிறிஸ்துவின் வருகைக்காக ஏங்குவது. கிறிஸ்துவின் வருகைக்காக என்ன செய்வது? அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் போது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது பராக்கிரமசாலியாக கர்த்தர் வருகிற வரைக்கும் தேவ சபை பொறுமையா, நம்பிக்கையோட, விசுவாசத்தோட என்ன செய்யணும்? காத்திருக்கணும். காத்திருக்கிறதுக்கு தொடர்ந்து வேதத்தை வாசிக்கணும். தேவையில்லாத பயத்தை எல்லாத்தையும் வெளியே தொழிறணும். ஆவிக்குரிய பலன் பெற்றவர்களாக நம்மை நம்பி தேவன் தந்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுகிறதுல நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. சரி, அப்ப இப்ப புரிஞ்சுதான் உங்களுக்கு? நீங்க வாக்கு தத்தமா எடுத்தாலும் சரி, இல்ல உடன்படிக்கை எடுத்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் இந்த வசனம் நம்ம சாகிற வரைக்கும் இதுக்கு போதுமானது. இந்த புல் செத்து போகும், ஆனா அந்த வசனம் என்ன செய்யும்? நிலைச்சு என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிற இந்த வசனத்துக்கு மேல நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோமானால், இந்த வசனத்தை நம்பி நாம பொறுமையோட காத்திருப்போமானா, நானே எப்படிதான் இருப்பேன்? பலமுள்ளவனாக தான் இருப்பேன். அப்ப இப்ப பலவீனமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நல்ல சாப்பாடு இல்லை பிரதர், அப்படி இல்லை. என்ன இல்லை? கர்த்தருடைய வருகையை குறித்து நம்பிக்கை இல்லை.
எதை குறிச்சு நம்பிக்கை இல்ல? கர்த்தருடைய வருகை. சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா என்னுடைய எல்லா உழைப்புகளுக்குமான பலன் இருக்கிறது என்று அர்த்தம். நியாயாசனத்துக்கு முன்னால எனக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது என்ன? இந்த உலகத்துல நான் பாடுபட்டுட்டேன், எனக்கு என்ன கிடைக்க போகுது? பாடுபடுகிறவர்களுக்கு ஆளு வீசுவதற்கான வாய்ப்பு 1000 வருட அரசாட்சியில் இருக்கு. 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வரும்போது பாடுபட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களா? ஆளுகை செய்வாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய நம்பிக்கையை குறித்து பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த பரிசுத்தவான் ஒரு கொடிய யூத அரசனாலே வாளால் அறுக்கப்படுகிறான். ஆனாலும் அவன் சொன்ன வார்த்தைகள் நிலைத்து நிற்கிறது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்காக நம்பிக்கையோட காத்திருங்கள். அவர் வருகிறார். மேய்ப்பர் வருகிறார். பிரதான மேய்ப்பர் வருகிறார். நல்ல மேய்ப்பனாக வந்து நமக்கு மீட்பை கொடுத்தவர், இன்றைக்கு பெரிய மேய்ப்பனாக இருந்து நம்மை நடத்தி கொண்டிருப்பவர் பிரதான மேய்ப்பராக வருகிறார். இல்லையா? 24ஆம் சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிட்டு கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமா. 7ஆம் வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா.